ரோட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாத எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறீங்களடா. நான் யாரையும் குத்தம் சொல்லணும்னு இந்த வீடியோ பண்ண நினைக்கல. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக மண்டைக்குள்ளே இந்த ஒரு வேலை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம பால் கேட்சுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு உதவும். இல்லைன்னா இந்த சேனலையே மூடிட்டு நான் போக வேண்டியது தான். அதனால் மறக்காமல் ஃபாலோன்ற பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜி. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை போட்டுக்கோங்க. வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. லைக், ஷேர்ஸ், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ டாபிக் உள்ள போவோம். வெல்கம் டு பால் கேட்ச். நான் உங்கள் பாரதி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே ரோட்டில் என்னெல்லாம் பண்ணலாம், பைக் ஓட்டலாம், கார் ஓட்டலாம், நடக்கலாம், ஓடலாம். ஆனால் இவனுங்க அதை தவிர எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்படி அதில் விஷயம் என்ன தெரியுமா? எச்சி துப்புறது ஜி. பேசும்போது வந்துருச்சு. அதாவது ரோட்டில் போயிட்டே இருப்போம். நம்ம போயிட்டுருப்போம். நமக்கு பக்கத்தில் ஒரு வண்டியில் ஒரு ஆள் போயிட்டுருக்காருன்னா, நம்ம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சைடில் எச்சியை துப்புவார். நம்ம கொஞ்சம் உஷாராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூஞ்சி எப்படி துடைக்கிற அளவுக்குலாம் எச்சி வரும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? சைடில் ஆள் வராங்கள்ல, நீ ஒன்றும் காட்டுக்குள்ளேயா வண்டி ஓட்டிகிட்டு இருக்க? கிடையாது, ரோட்டில், மெயின் ரோட்டில் வண்டி ஓட்டுற. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும்? இங்கிட்ட அங்கிட்டு பார்த்துட்டு ஒரு ஓரமாக போயாவது எச்சி துப்பணும். ஆள் வராங்க வரல அதெல்லாம் கிடையாது. எனக்கு சளி இங்கே வந்துடும் சுச்சி, அதான் துப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் துப்பக்கூடாது. அதான் என்னென்னா, இந்த துப்பாக்கி குண்டுல இருந்தெல்லாம் தப்பிச்சு ஓடுவாங்களே, பீரங்கி வருது ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கேம்லலாம் நம்ம ஓடி இருப்போம். அந்த மாதிரி ஓட வேண்டியதாக இருக்குது இவங்க எச்சிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா மனுஷனோட சலைவா இருக்கு இல்லையா, அதில் பயங்கரமான பாக்டீரியாஸ் இருக்கான். இது பைக்ல போறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதே பஸ்ஸில் போறவங்க என்னன்னா, பஸ் இங்கே இருக்கும், நம்ம பைக்ல போயிட்டு இருப்போம். இங்கே இந்த ஜன்னல் வழியா அவர் கொஞ்சமும் யோசிக்காம சைடில் வச்சு தூக்குவார். நம்ம தலையிலேயே உழுகலாம், இல்லை கையில் உழுகலாம், இந்த மாதிரி எங்கே வேணால் அது உழுகலாம். அதை ஏன் இந்த பஸ்ஸில் போகிறவங்க யோசிக்க மாட்டாங்க? நம்ம ரோட்டில் நின்னா இந்த மாதிரி யாராவது துப்புனா நம்ம சும்மா விடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காமல் வச்சே துப்புவாங்க. அவங்க அப்படி துப்பி நம்ம இப்படி பார்த்தோம்னா அப்படின்வாங்க. ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க, என்னடா ஆச்சு, கொஞ்சமாவது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், காட்டு பகுதியிலையா வண்டி போய்கிட்டு இருக்கு, நீ எச்சு துப்புனா சும்மா யார் மேலேயும் படாமல் இருக்கிறதுக்கு. சிட்டிக்குள்ளே நடு ரோட்டில் போயிட்டு இருக்கு, நீ எச்சு துப்புனா பக்கத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் மேலே உழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை பண்ணி தொலையாதீங்கடா. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக நம்ம பால் கேட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜி. நமக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். ரெண்டாவது என்னை பயங்கர காண்டு ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? குப்பை போடுறது அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க, இல்லை வீட்டுக்கே எடுப்பாங்க. அப்படி எடுக்காத பட்சத்துக்கு தான் நம்ம போய் குப்பை தொட்டியில் போட போகிறோம். குப்பை தொட்டி நிரம்புனதுக்கப்புறம் அது பக்கத்தில் வச்சா பரவாயில்ல. குப்பை தொட்டியில் குப்பையே இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பையும் போய் பக்கத்தில் வைப்பாங்க. சாரி, தூக்கி கோல் போட்டு விளையாடுவாங்க. என்ன இதெல்லாம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நான் மூணாவதாக சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு நாய், தெரு நாயெல்லாம் லேம்ப் போஸ்ட்டை பார்த்தோன்னே காலத்துக்கு உச்சா போகும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டில் இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஒரு குப்பை தொட்டியாக பார்த்து அங்கே போய் நின்று உச்சா போகிறது. என்னடா வீட்டில் இருந்தாண்டா வந்தீங்க, ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வர வேண்டியதானே. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது போயிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட் சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உச்சா போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்து உச்சா போயிருக்கலாம். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிளாடர் அவ்வளோ வீக்காக இருக்குது போல். இப்போ பிளாடர்னா என்னென்னா சிறுநீர் பைன்னு சொல்லுவாங்களே, அது வீக்காக இருக்குது போல். அதனால் வீட்டுக்கு வரதுக்குள்ளே லீக் ஆனாலும் ஆயிடும்னு சொல்லிட்டு ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. இதில் ரொம்ப சை அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னென்னா, ஆள் இல்லாத இடத்துல நீங்கள் நின்று உச்சா போனால் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆள் அதிகமாக நடமாடக்கூடிய மெயின் ஏரியாஸில் நின்று உச்சா அடிச்சுட்டு இருப்பாங்க. யார் பார்த்தா என்ன அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஒரு அண்ணன் அந்த நேரம் பார்த்து லைட் அடிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணி போவார். இதெல்லாம் நினச்சாலே எனக்கு சிரிப்பாக வருது. நிறைய டைமில் நான் கிராஸ் பண்ணி வரப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் இது நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன 3 விஷயமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸ் தான். ஏன்னா வெளியே ஒருத்தவங்க மேலே தெரியாமல் எச்ச துப்புறதா இருக்கட்டும், இல்லை குப்பையை கரெக்டாக குப்பையில் போடாததாக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் பிளேஸில் உச்சா போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே தான். ஸோ இது எல்லாத்துக்குமே தனி மனித ஒழுக்கம் ரொம்பவே முக்கியம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளும் நல்லாயிருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குப்பையை கரெக்டாக குப்பை தொட்டியில் போட்டு பாருங்களேன், அது அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எச்சியை கரெக்டாக பஸ்ஸில் போகிறப்போ, வண்டியில் போகிறப்போ துப்பாமல், அதுவும் ஓடிட்டே இருக்கப்போ துப்பாமல் லெஃப்ட்லேயோ இல்லை ஓரமாக போய் நின்றுட்டு எச்சியை துப்புனீங்கன்னா கூட இன்னும் பெட்டர் தான். இதை நான் ஏன் சொல்லணும்னு நினச்சேன்னா, ரொம்ப நாள் என் மண்டையை போட்டு இந்த விஷயம் அரிச்சிட்டே இருந்துச்சு. அதான் வீடியோவை பண்ணிட்டேன்.
யார் மனசையாவது கஷ்டப்படுத்தியிருந்தா கஷ்டப்பட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு. நன்றி, வணக்கம்.